அமெரிக்க செனட் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள உளவுத்துறையின் வருடாந்திர அச்சுறுத்தல் மதிப்பீட்டு அறிக்கை இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான உறவு குறித்து பல அதிர்ச்சிகரமான தகவல்களை வெளியிட்டுள்ளது. 34 பக்கங்கள் கொண்ட இந்த அறிக்கையில் இரு நாடுகளும் நேரடியாக போரை விரும்பவில்லை என்றாலும் பயங்கரவாத அமைப்புகளின் செயல்பாடுகளால் எப்போது வேண்டுமானாலும் அணு ஆயுத போர் வெடிக்கக்கூடிய ஆபத்து இருப்பதாக எச்சரித்துள்ளது. குறிப்பாக கடந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றத்தை எப்படி ஒரு போரின் விளிம்பு வரை கொண்டு சென்றது என்பதை இந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலையிட்டதால் மட்டுமே சமீபத்திய அணு ஆயுத பதற்றம் தற்காலிகமாக குறைந்தது என்று கூறும் இந்த அறிக்கை பயங்கரவாத அமைப்புகள் தொடர்ந்து ஒரு போருக்கான சூழலை உருவாக்கி கொண்டே இருப்பதாக கவலை தெரிவித்துள்ளது. அதே சமயம் பாகிஸ்தான் தனது ஏவுகணை தொழில்நுட்பத்தை மிக வேகமாக மேம்படுத்தி வருவது தெற்காசியாவை கடந்து அமெரிக்காவுக்கே அச்சுறுத்தலாக அமையலாம் என்றும் உளவுத்துறை தலைவர் துளசி கபாட் எச்சரித்துள்ளார். பாகிஸ்தான் தயாரிக்கும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் எதிர்காலத்தில் வாஷிங்டனுக்கே சவாலாக மாறக்கூடும் என்பது அமெரிக்காவின் கவலையாக உள்ளது. தெற்காசியாவின் மற்றொரு முக்கிய பிரச்சனையாக பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் தாலிபான் இடையேயான மோதல் உருவெடுத்துள்ளது. எல்லை தாண்டிய தாக்குதல்களால் ஆத்திரமடைந்த பாகிஸ்தான் முதல் முறையாக ஆப்கானிஸ்தானின் தலைநகர் காபூல் உள்ளிட்ட நகரங்கள் மீது குண்டு வீசி தாக்கியுள்ளது. தாலிபான்கள் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டினாலும் தாலிபான்கள் அதனைத் தொடர்ந்து மறுத்து வருகின்றனர். ISIS-K போன்ற அமைப்புகளுக்கு எதிராக தாலிபான்கள் நடவடிக்கை எடுத்து வரும் அதே வேளையில் பாகிஸ்தானுடனான அவர்களின் மோதல் பிராந்திய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தெற்காசியாவில் நிலவும் இந்த சூழல் உலக நாடுகளை உன்னிப்பாக கவனிக்க வைத்துள்ளது. பயங்கரவாத குழுக்களின் சதி திட்டங்களை முறியடிப்பதன் மூலம் மட்டுமே ஒரு பெரும் அணு ஆயுத போரை தவிர்க்க முடியும் என்பதே அமெரிக்க உளவுத்துறையின் இறுதி எச்சரிக்கையாக உள்ளது. ஒரு சிறிய தீப்பொறி கூட இந்த ஒரு அணு ஆயுத நாடுகளுக்கு இடையே மிகப்பெரிய அழிவை தந்துவிடும் என்பதால் சர்வதேச சமூகம் இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என அந்த அறிக்கை வலியுறுத்தியுள்ளது.